அனுர பேச்சால் கலங்கி நிற்கக்கூடிய உலக நாடுகள். இதை பத்தி பார்க்கலாம். இலங்கையோட புதிய அதிபராக அனுரகுமார திசநாயக்க ஆற்றிய உரை ஜேவிபியோட மார்க்சிச லெனினிச பார்வையை மீண்டும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. சிங்களவராக இருந்தாலும், தமிழராக இருந்தாலும், முஸ்லிமாக இருந்தாலும் அனைவருக்கும் நாம் இலங்கை பிரஜைகள் என்று பெருமையுடன் வாழக்கூடிய நடைமுறை சாத்தியமான ஒரு நாடு உருவாகும் வரை அதற்கான அரசியல் அமைப்பு ரீதியான பொருளாதார அரசியல் மறுசீரமைப்புகளை மேற்கொள்ள ஒருபோதும் பின்வாங்க மாட்டோம் என்று புதிய அதிபர் அனுரகுமார திசநாயக்க பேசியிருக்கிறார். இதன் மூலம் சிங்களர், தமிழர், மலையக தமிழர், முஸ்லிம்கள் ஆகிய அனைவரும் இணைந்ததே இலங்கை என்கிற கோட்பாட்டை அவர் முதன்முறையாக அங்கீகரித்திருக்கிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம். இலங்கை சிங்களர்களின் தேசம், பௌத்த நாடு என்கிற ஒற்றையாட்சி முறையையே இதற்கு முன்பிருந்த பிரதமர்களும் அதிபர்களும் சிங்கள அரசியல் கட்சிகளும் கூறி வந்த நிலையில அதற்கு மாறாக அனைவரும் இணைந்தே ஒற்றையாட்சி என்று அனுரகுமார திசநாயக்க கூறியிருப்பது குறிப்பிடத்தக்கது. தென்னிலங்கை அரசியல்வாதிகள், அதாவது சிங்கள பேரினவாதிகள் முன்பு அரசியல் அதிகாரத்தை கைப்பற்றிக் கொள்ள ஒரு எதிரியை உருவாக்கினார்கள். அதற்காக வடபகுதி மக்களை, அதாவது தமிழர்களை அனுர அப்படிதான் குறிப்பிடுகிறார். தமிழர்களுக்கு எதிராக சிங்களர்களை நிறுத்தினார்கள். இதற்கான தந்திரங்களை வகுத்து தமிழர் பகுதியில் பிரிவினையை ஏற்படுத்தினார்கள் என்றும் அனுர குறிப்பிட்டிருப்பது சிங்கள பேரினவாதத்தை தூண்டவே. தமிழர்களை தாழ்த்தினார்கள் என்று முன்பிருந்த சிங்கள அரசியல்வாதிகளையும் அவர் அம்பலப்படுத்தினார். அதுவும் சிங்கள மக்கள் மத்தியில் அவர் அம்பலப்படுத்தி இருக்கிறார். அது மட்டுமல்ல, 2009ஆம் ஆண்டு போர் முடிவுக்கு வந்த பின் சிங்கள அரசியல்வாதிகளுக்கு மற்றொரு எதிரி தேவைப்பட்டனர். அவர்கள்தான் முஸ்லிம்கள். 2019ஆம் ஆண்டு ஈஸ்டரின் போது இலங்கையில் வெடிகுண்டு தாக்குதல் நடைபெற்றது. இதை முன்வைத்து முஸ்லிம்களை பெரும் எதிரிகளாக கட்டமைத்து அதனை எதிர்கொள்ளும் வீரனாக கோத்தபய ராஜபக்சவை முன்னிறுத்தினார்கள். முஸ்லிம்கள் கடையில் வாங்கி சாப்பிடுவது என்பது மலட்டுத்தன்மையை உருவாக்கும் என்கிற கண்டுபிடிப்பை முன்வைத்தார்கள். முஸ்லிம்கள் புடவை கடையில் உள்ளாடைகளை வாங்குவது மலட்டுத்தன்மையை தூண்டும் என்கிற அறிவியலுக்கு ஒவ்வாத கருத்தை முன்வைத்தார்கள் என்பதையும் அனுர சுட்டிக்காட்டியிருந்தார். ஆனால் கோத்தபயதான் வெற்றி பெற்றார். சீனாவிடம் கையூட்டு வாங்கிய குற்றச்சாட்டு மறைக்கப்பட்டது, போர் விமானங்கள் வாங்கிய ஊழல் மறைக்கப்பட்டது என்றும் அனுர அம்பலப்படுத்தினார். ஏறக்குறைய இந்தியாவுக்கு பொருந்தும் நிலையாகவே இது இருக்கிறது. ஆனால் மாவீரன் கோத்தபய ஒரு சோளக்காட்டு பொம்மை என்பதுதான் நிரூபணமானது என்றும் கடுமையாக சாடினார். சந்தர்ப்பவாதம், அதிகார மோகம், சர்வாதிகாரம் மற்றும் இனவாதம் காரணமாக எனது நாட்டை மேலும் உயர்த்தி வைக்க என்னால் முடியாமல் உள்ளது. இருப்பினும் எனக்கு வரலாற்றில் நழுவவிட முடியாத சந்தர்ப்பம் ஒன்று கிடைத்திருக்கிறது. நாம் அனைவரும் ஒன்றிணைந்து பல்வகை தன்மையை ஏற்றுக்கொள்ளும் செழிப்பான நாட்டை கட்டி எழுப்புவோம் என்றும் அனுர சூளுரைத்திருக்கிறார். உலக நாடுகள் இந்த இடதுசாரியை அதன் போக்கில் செல்ல அனுமதிக்குமா என்பதையும் அனுரகுமார திசநாயக்க உலக நாடுகளின் நிர்பந்தத்தை சமாளித்து தனது லட்சியத்தை உண்மையோடு நிரூபிப்பாரா என்பதையும் காலம் பதில் சொல்லும் வரை பொறுத்திருந்து பார்ப்போம்.